தேவனவனோ எங்களை அடிக்கிறான்னு பார்த்தா பெப்சி நீயுமாடா. பெப்சி கம்பெனி ரீசென்ட்லி அனௌன்ஸ்ட் we are removing all artificial colors. பெப்சிக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறை இல்ல. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா இது யூஎஸ்ஏக்கு மட்டும்தான். இந்தியால பெப்சில இருக்கிற இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா சுகர் 10.6%, கலர் 150D, அசிடிட்டி ரெகுலேட்டர், ஸ்டெபிலைசர், ஃபிளேவரிங் சப்ஸ்டன்சஸ் இது எல்லாமே ஓல்டு ஃபார்முலா தான். யூஎஸ்ஏல பெப்சிகோ சிப்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ்ல சிந்தட்டிக் டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ரிமூவ் பண்ண போறாங்க. நேச்சுரல் கலர்ஸ், நேச்சுரல் ஃபிளேவர்ஸ் எல்லாத்தையும் ஸ்விட்ச் பண்றாங்க. ஆனா இந்தியால இன்னும் அதை பத்தி அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே ரிலீஸ் பண்ணல. ரெண்டு பாட்டிலும் ஒரே மாதிரி தெரியலாம். ஆனா சைடுல இருக்க இன்கிரிடியன்ஸ பாருங்களேன், எவ்வளவு கெமிக்கல் டிஃபரன்ஸ்னு. இது ஒபிசிட்டி, ஹார்மோன் இம்பேலன்ஸ், அடிக்ஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுரும். பெப்சிகோ யூஎஸ்ஏ கன்சியூமர்ஸ்க்கு கிளீன் வெர்ஷனும் நமக்கு சீப் கெமிக்கல் வெர்ஷன் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரே பிராண்ட், ஒரே லோகோ, ஒரே பேரு. ஆனா நமக்கு கெமிக்கல் ஃபார்முலா, அவங்களுக்கு நேச்சுரல் ஃபார்முலா.